This video is sponsored by What to Do Entertainment. We specialize in event management and wedding photography. For all your end-to-end media needs, please contact What to Do Entertainment. Phone 988472 6006 84196392. Hi, hello, welcome. This is Nivetha from What to Do Media. இன்னைக்கு நம்ம மைக்வின் ஷோவில் பார்க்க போகிற செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ரிப்பல் செட்டப் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், 3 times மிஸ்டர் வேர்ல்ட், 3 times மிஸ்டர் ஏஷியா, 13 times மிஸ்டர் இந்தியா அண்ட் 12 times இந்தியன் சர்வீஸ் சாம்பியன்ஷிப். வா, சொல்றதுக்குள்ளே நாக்கு தள்ளுது. எஸ், இதெல்லாம் அடித்த நம்ம இந்தியன் ஹல்க், நம்ம தமிழ்நாடு ஹல்க் மாஸ்டர் ராஜேந்திரன் மணி அவங்கள தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹலோ மாஸ்டர், வணக்கம். வணக்கம். மாஸ்டர், எங்களுக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். எஸ், ராஜேந்திரன் மணி மாஸ்டரோட ஜேர்னி, அதாவது இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஹிஸ்ட்ரி பார்க்க போனேன், உண்மையிலேயே ரொம்ப சோகம் நிறைந்தது தான். ஆனால் அந்த சோகத்திலையும் பெரிய இன்பம், உண்மையிலே நான் பெற்ற இன்பம் வையகம் பெருகிறது போல. நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அது நடுவில் சாதிக்கணுன்ற வெறியினால் கண்டிப்பாக இந்த வரைக்கும் வந்திருக்கிறேன். மிஸ்டர் வேர்ல்ட் ராஜேந்திரன் மணி தெரியும் அப்படின்னா இந்த பாடி பில்டிங்னால தான் தெரியும். இந்த பாடி பில்டிங் என்னோடய உயிர், என்னோடய சுவாசம் சொல்லலாம். என்னோடய படைத்த ஆண்டவருக்கு அப்புறம் நான் அதிகமாக நேசிக்கக்கூடியது என்னோடய குடும்பம். அதுக்கப்புறம் என்னை பார்த்தா இந்த பாடி பில்டிங் தான். நான் உண்மையிலே நான் ரொம்பவே நேசிக்கிறதுனால இதை ரொம்பவே உயிராக பார்க்குறேன். இதே தாம்பரத்தில் தான் நான் பிறந்தேன். 6 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளையாக நான் பிறந்தேன், 2வது பிள்ளையா. அப்பா பாக்ஸராக இருந்தாங்க, அதனால் அப்பா என்ன ஒரு பாக்ஸர் ஆக்கணும்னு நினச்சாங்க. அதனால் வறுமை கோட்டுக்குள்ளே இருந்ததுனால என்னால் பாக்ஸர் ஆக முடியல. படிக்க வேண்டிய விதமாக என்னால் படிக்கவும் முடியல. அதனால் சீக்கிரமாகவே நான் வேலை பார்க்கணுன்னு ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஆனேன். 2வது பிள்ளையதால் வீட்டை குடும்பத்தை காப்பாற்றினேன். அந்த அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாங்க. அந்த டைமில் நானும் வேலை செய்யணுன்னு ஒரு இது. ஆனால் இந்த ஃபிட்னஸ் ரொம்பவே பிடிச்சிது. நான் எப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தா, நான் எங்கள் அப்பா பாக்ஸர் இருந்ததுனால சிறு வயதுலேருந்து எங்கள் அப்பா கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கூட இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஆனால் பாடி பில்டிங் 14 வயசில் நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். 14 வயசில் எப்படி ஜாயின் பண்ணால் அது ரொம்ப சோகமான காரியம் தான். ரொம்ப குள்ளமாக இருப்பேன். அதனால் ஒரு ஜிம்மில் போனேன். ஜிம்மில் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஜிம்மு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் தான். அதில் என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் நாங்கள் அவங்க கூட போவேன். அப்போ தான் என்னோடய பாடி பில்டிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல. அப்புறமா அதே ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் டெம்பரரியாக ஜாப் ஒன்று கிடச்சிது. நான் எந்த ஜிம்மில் எக்ஸசைஸ் பார்த்ததும் அதே ஜிம்மில் எக்ஸசைஸும் கிடச்சிது. அதுக்குள்ளே பக்கத்துலேயே வேலையும் கிடச்சிது. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்கல, நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும். எந்த குருவும் கிடையாது, யாருமே அப்பாவும் இருக்குது, இதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியாதுக்கு ஆண்டவர் தான்ன்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே காட் தான். படுத்த இறைவன் தான் எனக்கு குரு. இன்றைக்கி மிஸ்டர் வேர்ல்ட் ராஜேந்திரன் மணி சாம்பியன், இந்தியாவில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன், சர்வீஸில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன், சர்வீஸ் சாம்பியன், ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன், ஏர்ஃபோர்ஸில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன். நான் எங்கெல்லாம் காலை வச்சு நாங்கள்லாம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடிச்சிருந்தாலும் கூட எனக்கு இது வரைக்கும் யாருமே குருன்னு யாருமே கிடையாது. காலம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாத்துக்கும் படைச்ச இறைவன் தான். ஆனால் இந்த அடுத்த லெவல் வர்றதுக்கான பாடி பில்டிங் வர்றதுக்கான ஷார்ட்டாக போகிறேன். அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான என் ஒய்ஃபு, அவங்களோட ஊக்கம், பண்ண முடியும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா எல்லா மனைவியும் பணம் கிடைக்க சொல்ல கண்டிப்பாக நகை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு நினைக்க சொல்ல கண்டிப்பாக என் ஒய்ஃபு இந்த பாடி பில்டிங்கு இல்லாத டைமில் சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஏர்ஃபோர்ஸில் ரொம்ப கம்மியான பேமெண்ட் தான். பாடி பில்டிங்கில் யாரெல்லாம் டைரெக்டாக இதுக்காக ஃபோர்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்திருக்காங்களோ காலம் அவங்களெலாம் சீக்கிரமாக நான் பீட் பண்ணிட்டேன். நான் முதல் நேஷ்னல்லையே கோல்டு மெடல், நேஷ்னல் கோல்டு மெடல், அது ஹெவி வெயிட்டில். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஆர்வம், எனக்கு கிடைக்காத அந்த கிடைச்ச போது கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்தினேன். சில தோல்விகள்லாம் வந்தது. அந்த தோல்விலாம் எனக்கு ஊக்கமாக தான் இருந்துச்சு. அடுத்து ஜெயிக்கணும்னு அதெல்லாம் எனக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறி இருந்துச்சு. என் வாழ்க்கையில் எதெல்லாம் ஒன்று பெருசாக சாதிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் எங்கே பிறந்தனோ அதுக்கு சாதிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதுபோல் ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. தாம்பரத்தில் நான் 89 நான் ஜிம்முக்குள்ளே போனேன். 89 பார்த்துங்க, இப்போ கிட்டத்தட்ட
29 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய சஃபர் வந்து பாடி பில்டிங் ஜிம் சஃபரில் மட்டும் 29 வருஷமாக நான் போயிட்டுருக்கேன். அதில் செய்யணும்னு செய்தது அதில் பாதி தான் இருக்கும் வச்சுக்க, பாதி நாட்கள் தான் இருக்கும். இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. ஆனாலும் உழைப்புக்கானதான பலன் ஆண்டவர் யார் எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு செய்யணும். அதில் ஊக்கமுகத்தோடு உண்மையோட எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத சாதிக்கணும்னு நினச்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உண்மை நிச்சயம். அது ராஜேந்திரன் மணின்னு ஒருத்தர், நான் எப்பவுமே சொல்லுவேன், ராஜேந்திரன் மணின்னு ஒருத்தர் சாதிச்சிருக்காருன்னா, நான் சாதிச்சேன்னா இங்கே இருக்கிற என் தம்பி எல்லாமே சாதிப்பாங்க, எனக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே சாதிப்பாங்க. தமிழ்நாட்டில் போகிறத யாரெல்லாம் இதை பற்றி ஒரு ஊக்கத்தோடு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சாதிக்க முடியுது. உண்மை நிச்சயம். அம்மா உதவி பண்ணல, யாரும் நண்பர்கள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, என்னோட சொந்த உழைப்பு தான். சொந்த உழைப்பு. அதாவது ஆண்டவர் ஏன்டா சொல்லிட்டே இருக்கான்னு பார்த்தா யாருமே இல்லாததுக்கு ஆண்டவர் தானே. எல்லாம் என் உழைப்புக்கு முன்னாடி பார்த்தா ஆண்டவர் உண்மையாக இதை நேசித்தேன். இந்த கேமுக்காக என்னோட 20 இயக்கங்கள் அறிஞ்சு ஆண்டவர். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்தாங்க. இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடிலாம் என்னோடய ஒய்ஃபோட ஃபுல் 100% சப்போர்ட்டு. சூப்பர் மாஸ்டர். ஸ்டார்டிங்கே ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி எங்களை பூஸ்ட் பண்ணி விட்டீங்க மாஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பற்று. இப்போ வந்து ஏஆர் ரகுமானுக்கு அடுத்தபடியாக மணி மாஸ்டர் தான் வந்து வேர்ல்டு வைட் போயிட்டு தமிழண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து இது பண்ணியிருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த தமிழ் மேலே ஆர்வம் இருக்குதா? ஸோ உங்களோட தமிழை பற்றின உங்களோட இதெல்லாம் என்ன? கண்டிப்பாக தமிழ் நம்ம பிறந்தது வந்து தமிழ்நாட்டில், நம்ம சுவாசிக்கிற சுவாசம் தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாடு தான் பிறந்திருக்கோம். நம்ம அம்மா வந்து நம்ம தமிழ் தாய் நம்ம வாழ்த்துக்கள் பாடி தான் நம்ம வளர்ந்துருக்குறோம். கண்டிப்பாக நம்ம பிறந்த மண்ணை வந்து கண்டிப்பாக நம்ம நேசிக்காத ஒரு மனுஷன் தன் தாயும் குடும்பத்தோடு நேசிக்க மாட்டான், யாரையும் நேசிக்க மாட்டான். கண்டிப்பாக நம்ம பிறந்த இடத்த நம்ம கண்டிப்பாக நேசிக்கணும். இந்த சாதனைகள் யாரும் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போய் செய்யலை. எனக்குள்ளே பெரிய ஏக்கம் வந்துட்டு இருந்துச்சு, ஏன் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே செய்ய முடியல? இந்தியாவில் கூட சரியாக பண்ணலை, யாரோ ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. மிஸ் வேர்ல்டெலாம் அடிக்க முடியுமா, மிஸ்டர் இந்தியா சாம்பியன் அடிக்க முடியுமா அப்படின்னு. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இதுதான், அந்த ஒரு இதுதான் தமிழ்நாள முடியும், தமிழ்நாளால் சாதிக்க முடியும். அது நான் ஒரு 2013 நான் மிஸ்டர் வேர்ல்டு போவேன், ஏஷியா போவேன், வேர்ல்டு போவேன். அப்போ சொல்லுவேன் தமிழ்நாள முடியும், தமிழ் சாதிப்பான், தமிழ்நாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியாலையும் சாம்பியன் ஆகினேன், வேர்ல்டுலேயும் சாம்பியன் ஆகினேன். இப்போது இந்த வேர்ல்டுலேயும் கூட 100 kg சில்வர் மெடல் எடுத்துகிட்டு வந்தேன். கொடுத்துருக்கலாம், ஃபஸ்ட் கூட கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. ஆனாலும் ஓகே, அது தமிழண்டா பாட்டு பாடுனா தமிழம் போயிட்டு ஹெவி வெயிட்டில் போய் சாம்பியன் ஆகிறது இதான் முதல் டைமு. 100 kg போயிட்டு அவன் ஃபாரின் பாடி பில்டர் போய் டோமினேட் பண்ணுறது வந்து தமிழ்நாடு முடியாதுனாங்க. நம்ம போய் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு அதை போய் நம்ம ஜெயிக்கிறோம். அதனால் தமிழன் பற்று உண்மையிலேயே நமக்குள்ளே எல்லாருக்குள்ளே இருந்ததாகணும். நம்ம இந்தியன் ஆனாலும் அவங்கவுங்க ஸ்டேட், அவங்கவுங்க மொழி அவங்களுக்கு பெருசு. அதுபோல் நாம் பிறந்த இந்த மண்ணில் பிறந்த நம்மளோட தமிழ் மொழி நமக்கு பெருசு. நான் தமிழன் எப்பவுமே நான் நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன், நான் தமிழனாக தான் இருப்பேன். தமிழோட உணர்வு தான் தமிழ்நாடு சாதிக்க முடியும். தமிழனுக்கு மேலே சாதித்த சாதனைகள் நிறைய இருக்குது. பிற்காலத்தை பார்த்தா வச்சுக்கலாம், தமிழ் அந்த காலத்திலேயே எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடியே எவ்வளோ காரியம் சாதிச்சுக்கிறாங்க, எவ்வளோ விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ காரியம்லாம் இருக்குது. ஒருவேளை இப்போ இருக்கிறவங்க தெரியுமான்னு தெரியாது, எனக்கே ரொம்ப பெருசாக தெரியாது. எது கொஞ்சம் தெரிஞ்சு எனக்கு பிரமிப்பாக இருக்கும், இப்படிலாம் இருக்கா அப்படின்று. அப்போ நம்ம இருக்கிற தமிழ், நம்ம பேசுகிற தமிழுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு சரித்திரம் இருக்கா, இவ்வளோ தியாகங்கள் இருக்கா அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது அந்த தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, நம்மளால் முடிஞ்சது இந்த துறையில் ஏதோ கொஞ்சம் நாம் பிறந்த மண்ணுக்காக பெருமை, நாம் பிறந்த நாட்டுக்காக இந்தியன் முதல் இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்திருக்கேன், ஏர்போர்ட்ஸில் இந்தியன் ஏர்போர்ட்ஸில் இருந்திருக்கேன் 15 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம பிறந்த மண் தமிழ்நாடு. அதனால் வந்து அந்த தமிழை பற்றி ஒரு பற்று கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கும். நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் சாதிக்க முடியுமானால் ஒவ்வொருவராலும் முடியும். இந்த துறை மாற்றம் இல்லை, இந்த துறை பாடி பில்டிங் மட்டும் சாதிக்க முடியல. ஒருத்தரும் ஊக்கத்தோடு இருக்கும்போது ஒருத்தராலும் தமிழ்நாட்டை பிறந்தவங்க எல்லாருமே அந்தந்த துறையில் சாதிக்க முடியும். நிச்சயம் உறுதி. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதுக்குள்ளே ஒரு ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க. நான் இப்போ இதெல்லாம் சாதிக்க, இதோட பெரிய சாதனைகளை எனக்கு பின்னாடி வராங்க சகோதரர் சாதிக்க போகிறாங்க. இப்போ என் சன் பெஞ்சமின் ஜெரால்டு, அவர் முதல் காம்படிஷனில் நான் 3 வருஷமாக வந்து வேர்ல்டு போனது, அவர் டேரெக்டாக வேர்ல்டு மெடல் பண்ணிட்டு வந்தாங்க.
அவன் என் பையனால இல்லை, யார் போனாலும் அதுக்காக நான் பெருமையை சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, எனக்கு என் கூட இருக்கவங்களும் நிறைய பேர் மிஸ்டர் வேர்ல்டு நிறைய பேர் வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் போயிட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு மிஸ்டர் வேர்ல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெருமை இல்லை. நான் முதல் நான் தொடங்கி வச்சேன், இப்போ இவ்வளோ பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெருமை. என் சகோதரன்லாம் இத்தனை பேர் போயிட்டு தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு இவ்வளோ மெடல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லை. அது தமிழ் அன்றைக்கி சொல்ல எப்படி தோணுச்ச மட்டும் தெரியாது. தமிழ் சாதிப்பானே அன்றைக்கி சாதித்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் சாதிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம இருக்கிற இடத்து நம்ம எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் இல்லை. நம்ம தாய்மொழிக்கு ஒரு தனி மவுஸ் இல்லை. அதுதான் சூப்பர் மாஸ்டர். நீங்கள் வந்து நல்லா நெஞ்ச தட்டி சொல்லும் போதே தெரியுது நீங்கள் உங்களுக்கு தமிழ் மேலே ஆர்வம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்பான்சர்ஷிப், அதாவது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற பாடி பில்டர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் ஸ்பான்சர்ஷிப்பும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பாடி பில்டர்ஸ்க்கு அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது, அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது இது மாறுமா அப்படிங்கிற உங்கள் கருத்து மாஸ்டர்? மாறுமா என்பது வந்து உண்மையான நீங்கள் கேட்டது அதுதான். நீங்களாக இருக்கீங்கம்மா, நீங்கள் தான் கொண்டு போகணும். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உங்களை பார்த்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் அவங்க தான் பார்த்து நல்ல உள்ளவங்க படித்தவங்க அதை பற்றி முன்னே வந்து இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இந்த கேமில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அதெல்லாம் அவங்க கிட்ட வந்து பார்த்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ண வருவாங்க. இதே நார்த் இந்தியாவில் வந்து இதை பற்றி தெரியுது, அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. எவ்வளோ கஷ்டமான ஒரு கேம் அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்து என்ன ஒன்றையும் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு போய் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம். நான் எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. ஆனால் பாடி பில்டிங் அப்படி இல்லை. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிடக்கூடாதுலாம் விதிமுறைலாம் இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒரு மசிலை கொண்டு வர முடியும். அப்போ தான் அந்த 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 ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டேட் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அடுத்து நேஷ்னல், அந்த இன்டர்நேஷ்னல் போட்டு இன்டர்நேஷ்னலில் வந்து நம்மளோட பல மடங்கு அங்கே முன்னோட்டத்தில் விஞ்ஞான முன்னோட்டத்தில் முன்னாடி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம போயிட்டு நம்ம பீட் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுட்டு வரேன்னா உண்மையிலே சொல்லப்போனால் நம்மளை ஹார்ட் ஒர்க் தான் சொல்ல முடியும். நம்மளோட அதிகமாக அவங்ககிட்ட எல்லாமே சயின்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி சொல்ல நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லா பண்ண முடியும். இப்போ பிற மாநிலத்தில், அதாவது அடுத்த ஸ்டேட்லேயே பார்த்தா இதை குறித்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் அவார்டு தராங்க. இப்போது அந்த ஸ்டேட்டில் வந்து தாசில்தார் போஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தா பாடி பில்டருக்கு வந்து தாசில்தார் வந்து கிளாஸ் 1 ஆஃபீஸர் இல்லை, அது வரைக்கும் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற போலீஸில் நல்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் வரைக்கும் தராங்க. மற்ற அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஸ்டேட் அவார்டு தராங்க. நிறைய ஸ்பான்சர் வந்து பணம் உள்ளவங்க இதுக்காக வந்து முன்னுக்கு வந்து இவங்க அவ்வளோ ஆர்டர் பண்ணாங்கன்னு நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் சரியான அவேர்னஸ் கிடையாதுதான் சொல்ல முடியும். இப்போ இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே என் சொந்த உழைப்பு தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது. இத்தனை வாட்டி ஏர்ஃபோர்ஸ் சாம்பியன், சர்வீசஸ் சாம்பியன், நேஷ்னல் சாம்பியன், 13 டைம் நேஷ்னல் சாம்பியன், ஏஷியன் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன், இது எல்லாமே என்னோட சொந்த உழைப்பு தான். ஏதோ ஒரு சில நல்ல உள்ளவங்க கூட இருக்க நண்பர்களும் அப்படியாதான் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தா உண்டு. தவிர ஸ்பான்சர்ஷிப்னு பார்த்தா யாருமே இது வரைக்கும் எனக்கு எதுவும் கிடச்சதில்லை. எல்லாமே பார்த்தா என்னோடய சொந்த உழைப்பில் தான். சொல்லப்போனால் இந்த பாடி பில்டிங் பண்ணதுக்கு என்னோடய மனைவியோட நகையெல்லாம் கூட நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன். சோககூரியமான காரியம்னா அவங்கள நகை லாஸ்ட்டில் போகிறதுக்கு நகையெல்லாம் வச்சு கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த வேர்ல்டு போஸ்டில் கூட கடைசி நேரத்தில் என்னோட பைசா கிடையாது. 2 பேர் போனோம், எங்களோட செலவுக்கு பைசா வேணும். லாஸ்ட்டு அவங்க வந்து சொன்ன நகையை எடுத்து வச்சு அனுபவம் வச்சு தான் என்கிட்ட எடுத்து பைசா கொடுத்தாங்க. ஏன்னா பாடி பில்டிங் வந்து ஒரு யானையை கட்டி தீனி போகிற மாதிரி. யானை கூட நீங்கள் என்ன சொல்ல போனால் என்ன ஒன்றையும் கொடுத்துடலாம், சாப்பிட்டுடும், பெரிய உருவம், ஓகே. பாடி பில்டிங் அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய மசிலை கொண்டுட்டு போகிறீங்களோ அந்த மசிலுக்கு ஏற்ற மாதிரி புரோத சக்திலாம் தரணும். அந்த மசிலுக்கு ஏற்ற மாதிரி டயட் செலவு ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அந்தந்த பாடிக்கு எடைக்கு பிறகு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு செலவும் கூட்டி கொண்டு போவோம். அப்படி சொல்ல நிறைய செலவு எக்ஸ்பென்சிவான கேம் உலகத்தில் ஒன்று இருக்குமானால் அந்த கேம் வந்து தன்னோட சரீரத்தில் சம்மந்தப்பட்ட கேம், உழைக்கிற கேமில் அது பாடி பில்டிங் தான் இருக்க முடியும். ஆனால் இதே வெளிநாட்டில் அயல்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு ஸ்டேட் லெவல் சாம்பியனான நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்துடும். ஒருத்தன் ஒரு நேஷ்னல் சாம்பியன் ஆகிட்டு அவன் பணக்கார லிஸ்டில் வந்துடுவான். அவனுக்கு எவ்வளோ ஸ்பான்சர் கொடுத்து அவன் வந்து ஒரு ராஜபோகமான ஒரு வாழ்க்கை. அந்த நாட்டை அவனுக்கு ஃபுல்லாக இப்போ என் கூட ஈரான்லாம் வந்து விளையாண்டாங்க. ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்தா போகிறாங்க பணத்தை. என்ன அந்த இடத்துல அவன் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் போயிட்டான்னா அவன் வந்து வாழ்க்கை தரமே மாறிடுது. ஆனால் நாம் தமிழ்நாட்டுக்கு இருந்து போயிட்டு வந்தால் இருக்கிறதெல்லாம் சுரண்டி எல்லாம் செலவு பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தா இதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒலிம்பிக் அசோசியேஷனில் கிடையாது பாடி பில்டிங். அதனால் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பணம் கொடுக்கறதில்ல.
ஏன்னா அவங்க ஷோக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் அப்படி கிடையாது. இதுக்குள்ளேயே கஷ்டமான கேம். உண்மையிலேயே ஒருத்தர் வந்து ஜிம்மில் பண்ணி பார்க்க சொல்ல, ஒரு வாரம் அவங்க ட்ரெயின் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ உழைப்பானு. சாதாரண எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே அப்படி இருக்குமானா விதிமுறைகள்லாம் இருக்குது. இப்படி தான் சாப்பிட்ணும், ஃபேட் எல்லாம் சாப்பிட்ணும், சுகர்லாம் கம்மி பண்ணி சாப்பிட்ணும், புரோத சக்திலாம் இப்படி சாப்பிட்ணும், அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த 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 சாம்பியன் ஆகணும்னா சாதாரண ஒரு எக்ஸசைஸ் பண்ணாவே, ஒரு ஜிம்முக்குள்ளே ஒரு ஃபிட்னஸ் சென்டருக்கு போனால் அவன் வாழ்க்கை தரம், அதோட ஆரோக்கிய தரவே மாறிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணானா அவன் வந்து ஒரு எஜுகேஷன் கற்றுக்கலாம் சொல்லுவான். அவன் வாழ்க்கைக்கு இப்படி தான் நான் சாப்பிட்ணும், இப்படி தான் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்லும். ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் தரமான ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் அவன் கற்றுப்பானா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக வியாதிக்கு தாட்டா சொல்லுவான். வியாதிக்கு தட்டா. ஏன்னா எல்லாமே எங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சாப்பிட சொல்ல அவன் உண்மையிலேயே வியாதிக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளோ வியாதிகள் இருக்குது. உண்மையிலே ஜிம்மு மட்டும் இல்லை, ஃபிட்னஸ் சென்டரில் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டான விதிமுறைப்படி அவன் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு நிறைய வியாதிகள் தவிர்க்கலாம். ஃபிட்னஸ்ன்றது ஒரு சின்ன குழந்தை ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவர் உலகத்தில் நமக்கு ஒரு நாள் கொடுத்துருப்பானால் அந்த நாள் வரைக்கும் நமக்கு எக்ஸசைஸ் தேவை. அப்படி சொல்ல அந்த மனுஷனுக்கு எக்ஸ்பென்சிவும் ஆகும். சாதாரண ஒரு மனுஷனுக்கு இல்லை. அப்படி சொல்ல ஒரு கேம், அந்த கேமை வந்து அது 1 கிலோ பாடி வெயிட் எடைக்கு வந்து 3 கிராம் ப்ரோட்டீன் வீதம் சாப்பிடணுமா. அது எவ்வளோ அப்சர்வேஷன், எவ்வளோ நம்ம உடம்பு ஏற்றுக்கும்னு தெரியாது. அப்படி இருக்க சொல்ல அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட சொல்ல ஒரு முட்டையில் பார்த்தா 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ நான் 110 கிலோ 120 கிலோ 105 கிலோ பாடி வெயிட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் சக்தி எடுக்கணும். நேச்சுரலாக சாப்பிடணும். எவ்வளோ சிக்கன் சாப்பிடணும், எவ்வளோ முட்டை சாப்பிடணும். பாருங்கள், நான் சம்பாரிச்சில வாழ்க்கையில் 90% பாடி பில்டிங் செலவு பண்ணியிருப்பேன். சரி, நிறைய பேர் ஃப்ரெண்டுலாம் இருந்தாங்க, நீ முட்டாள்டா இதுக்கெல்லாம் சம்பாதியில் செலவு பண்ணிகிட்டே இருக்கிற. உண்மையில் அந்த நேரத்துலாம் ஒரு லேண்ட் வாங்கினா ஒரு 50,000 1 லட்சத்துக்குலாம் இந்த இடத்துல வீடு கிடைக்கும். ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம். அந்த நேரத்துலாம் சாதிக்கணும் ஒரே ஒரு வெறி. ஆனால் அந்த பைசாலாம் சேர்த்து வச்சு அந்த வருஷம் காம்படிஷனாக செலவு பண்ணுவோம். இப்படிலாம் சாதிப்பதுனால இன்றைக்கி உலகம் திரும்பி பார்த்துச்சு. ராஜேந்திர மணி என்ற ஒரு நபரை. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்து அந்த பாடி பில்டிங். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ செலவு பண்ணுறோம். நல்ல உள்ளம் படுத்தவங்க இதுக்காக ஸ்பான்சர் பண்ணால் கண்டிப்பாக இது இல்லை. நீ வேர்ல்டில் ஒலிம்பியாவே தமிழ்னால சாதிப்பான், தமிழ் அடிப்பான். ஒலிம்பியா தான் கடைசியில் ஒலிம்பியா தான். ஆனால் ஒலிம்பியாவும் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் அடிக்க முடியும். நான் இல்லை, ராஜேந்திர மணி இல்லை, மற்றொருத்தருக்கு கிடைச்சாலும் நல்ல டேலண்ட் பர்சனாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கிடைச்சாலும் கிடைப்பாங்க. இது போல் இது வரைக்கும் எந்த ஸ்பான்சர்ஷிப் இல்லாத சொந்த உழைப்பினால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். நான் என் மனைவியை அப்போ சொல்லனா அவங்க ரொம்ப தியாகம் பண்ணியிருப்பாங்க. நான் எல்லாரும் சொல்லுவாங்க அது பண்ணலாம், இது பண்ணலாம், வீடு கட்டலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். நான் இன்றைக்கி வரைக்கும் வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கேன் உண்மையிலேயே. ஆனால் நான் சேர்த்து வச்சுருந்தா 4 வீடு வாங்கியிருப்பேன். 4 வீடு வாங்கி நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பாடி பில்டிங் அச்சீவ் பண்ணனால, நான் சாதிக்கணும்னு நினச்சனால இன்றைக்கி சில முட்டாள் கூட என்ன சொல்லலாம், முட்டாள் இவன் ஏர்போர்ட்ஸில் சம்பாதிச்சான், பாடி பில்டிங் ட்ரைனிங்லாம் சம்பாதிச்சான், எல்லாத்தையும் பாடி பில்டிங் செலவு பண்ணிட்டான். ஆனால் சரித்திரம் பேசுவோம். ராஜேந்திரன் ஒருத்தர் மிஸ் வேர்ல்டு முதல்ல அடித்தார். ராஜேந்திரன் ஒருத்தர் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் எடுத்தார். அது தாழ்மையாக பெருமையாகவும் பேசுகிறேன். ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்ல முடியும். நான் பாடி பில்டிங் துறையில் இன்றைக்கி ஸ்பான்சர்ஷிப்பு ரொம்ப அவசியமானது. எவ்வளோ ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் கூட பார்க்குறேன். ரொம்ப ஆர்வம், நல்லா ஃபிசிக் இருக்கும், செலவு பண்ண முடியல. இனி ஒரு ஜென்ரேஷனுக்கு, இனி வர பிள்ளைங்களுக்கு நல்லா இதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அடுத்த லெவல் கண்டிப்பாக இந்த பாடி பில்டிங் துறையில் சரித்திரம் படைப்பாங்க. சூப்பர் மாஸ்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதுலேயே தெரியுது உங்களுக்கு பாடி பில்டிங் மேலே எவ்வளோ வெறி பேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமாச்சும் நிறையா ஸ்பான்சர்ஸ் வரும், இதை பார்த்தாச்சும் நிறையா ஸ்பான்சர்ஸ்க்கு மற்ற பாடி பில்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. மாஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் 4 பேக் 6 பேக் 8 பேக் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து இது இவங்க தான் வைக்க முடியும் அப்படின்னு இருக்கா, இல்லை எல்லாராலையுமே பண்ண முடியுமா மாஸ்டர்? எல்லாராலும் பண்ண முடியும் தான் உண்மையான காரியம். ஆனால் 4 பேக் 6 பேக் 8 பேக்ன்றது வந்து நம்மளுடைய ஜெனட்டிக், நம்மளோட சரீரத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் அர்னால்டு சொல்லலாம். அர்னால்டு ஒலிம்பியா சாம்பியன், மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியன், எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப ஃபேமஸான ஃபிகர். அதனால் அவரை சொன்னேன். அவருக்கு 4 பேக் தான். ஏன் அவரால் 6 பேக் பண்ண முடியல, 8 பேக் பண்ணல? அது அப்படி கிடையாது. நம்ம பாடியில் ஆண்டவர் நம்மளுக்கு ஜெனட்டிக்கில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம அதை எவ்வளோ அழகாகனு கொண்டு வரலாம்.
இல்லாத நம்ம ஒன்றுமே கொண்டு வர முடியாது. ஓகே மாஸ்டர், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டயட் சொல்கிறாங்க. வீகோ டயட் அண்ட் வெஜிடேரியன் டயட் சம்திங் எதுவும் சொல்கிறாங்க. ஸோ நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்ல ஃபிசிக் இருக்கிறவங்களே வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வெஜ்ஜு இருந்தாலே இப்படி பண்ணுறதுலாம் பாசிபிளா மாஸ்டர்? அதாவது நல்ல ஃபிசிக்கு வச்சுக்கிறதுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டு ஃபிசிக் வச்சுக்க முடியாது. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, நல்ல ஃபிசிக் நான்வெஜ் வச்சு சாப்பிட்டாலும் வச்சுக்கலாம், வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் வச்சுக்கலாம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு ஸ்டேட் லெவல் சாம்பியன், ஒரு நேஷ்னல் லெவல் சாம்பியன், அதுக்கு மேலே ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியன் பண்ணணும்னா கண்டிப்பாக வெறும் வெஜிடேரியனை வச்சு பண்ண முடியாது. இப்போ நான் சில சீக்ரெட்லாம் வச்சுருப்பேன், அதை நான் மற்ற பாடி பில்டர் செய்கிறவங்களுக்கும் சொல்ல முடியாது. அதே போல் இன்னொரு பாடி பில்டரும் அவங்களுக்கு அது செட்டாக இருக்கும் சொல்ல மாட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க சொல்ல மாட்டாங்க, சீக்ரெட்டோட வச்சுருப்பாங்க. அவங்க அடுத்த லெவல் போகணுன்றதுக்காக. அப்படி சொல்ல வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்டு பண்ணால் ரொம்ப கஷ்டமானது, சாத்தியம் கிடையாது. ஓகே மாஸ்டர், இப்போ நிறைய பேருக்கு இருந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். ஸோ மாஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இவ்வளோ பெரிய பைசப் வச்சு யாரையும் பார்த்ததில்ல, நீங்கள் தான் இவ்வளோ பெரிய பைசப் வச்சுருக்கீங்க. அண்ட் நீங்கள் வெளியில் போகும்போது எப்படி பப்ளிக்லாம் உங்களை பார்க்குறாங்க, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க மாஸ்டர்? இவ்வளோ பெரிய பைசப் வச்சது வந்து மேட்ரு கிடையாதுமா. எவ்வளோ பெரிய பைசப் இருந்தாலும் அந்த பைசப்பில் குவாலிட்டி அதுதான் மேட்ரு இல்லை. உண்மையிலே சில டைமில் கஷ்டமாக கூட இருக்கும். நல்ல ஃபார்மில் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ அடுத்து நேஷ்னலுக்கு ரெடி ஆகணும். இப்போ ஒர்க் அவுட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 2-3 நாள் தான். நல்ல ஃபார்மில் விசாரி எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஜனங்களாம் என்ன வித்தியாசமாக பார்ப்பாங்க. தெரியும், வெயிலாக இருந்தாலும் சரி, சில டைமில் நல்ல ஃபார்மில் விசாரி ஜாக்கெட் போட்டு தான் போகணும். இல்லைன்னா ஒய்ஃபில் போட நீங்கள் வராதிங்க போங்க அப்படின்வாங்க. போகிறவங்களாம் கேட்டே இருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, சார் எப்படி சார் சூப்பர் பாடி சார்வாங்க, இல்லை அப்படி சார்வாங்க. அப்புறமா இப்போ யாரும் கேட்கறதில்ல, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜேந்தர் மணின்றது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போது நான் உங்களை பார்த்தேன் சார், நான் அதில் கேட்டேன் சார், உங்களை யூடியூப்பில் பார்த்தேன் சார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ சூப்பர் சார் அப்படின்வாங்க. உண்மையாக அப்போ சொல்கிறேன், தம்பி நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ண முடியும், நீங்களும் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்ல புத்திமதியில் சொல்லுவேன். கேட்பாங்க, டிப்ஸ் கேட்பாங்க. அப்போ சொல்லிவிட்டு அவங்களுக்கு புத்திமதியை சொல்லிட்டு வந்துடுவேன். சரி, ஓகே. இப்போ மாஸ்டர் கிட்டே இவ்வளோ நேரம் பேசுறது நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்கு. இப்போ இந்த ஷோக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனை நம்ம கூப்பிட போகிறோம். இவங்களை வந்து ஜூனியர் இந்தியன் ஹல்க்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜேந்தர் மாஸ்டரோட சன் பெஞ்சமின் ஜெரால் தான். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் பெஞ்சமின் ஜெரால். அண்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ நான் எம்சிசி ஸ்டடீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அது மட்டும் இல்லை, ஃபிட்னஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ ஐல் பி இன் மை ஜிம் மோஸ்ட்லி 50% காலேஜ், 50% ஜிம். ஸோ ஐல் பி ஸ்பெண்டிங் மை டைம் இன் திஸ் ஏரியா ஒன்லி. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டுலேருந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமே அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அண்ட் உங்களை வந்து ஜூனியர் ஹல்க்குன்னு வேறு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த லெவல் போவோம்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸோ வந்து நான் நினச்சேன், ஓகே ஒரு ஸ்டெப்பாக தான் போவோம். பட் காட் கிரேஸில் வந்து ஸ்டேட்டாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணோம். ஒரு நாள் வந்து டே பை டே ஸோ கரண்ட்டை பண்ணி இன்னும் யோசிப்பேன், இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மோஷன் போகணும். ஒரு பொசிஷன் ஒரு என்னென்னா போஸ்டிங்ஸ் இருக்கும், அது போஸ்டிங் ஸ்டைல் டெய்லி ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து போஸ்டிங் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பாடி சேஞ்சஸ் பார்க்கும்போது லைக் ஐ வாஸ் ஓகே, எதுவும் சேஞ்ச் நம்ம உடம்புல சேஞ்ச் இருக்குது. ஓகே, நம்ம ஏதோ சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, இது ஸ்டார்டட் டாக்கிங் ஓகே ஜூனியர் ஹல்க் சொல்லும் போது ஒரு சந்தோஷம். நான் இப்போ வந்து தனியாக போய் பண்ணுறதுக்கும் டேடி கூட பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ தனியாக போயிருந்தால் கண்டிப்பாக வந்து நிறைய பயத்தோடு இருந்திருப்பேன் நான். ஸோ டேடி கூட போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நிறைய. ஸோ வந்து இப்போ ஜூனியர் ஹல்க் சொல்லும் போது என்னென்னா இன்னும் நல்லா பண்ணணும் நம்ம. ஸோ தமிழாக இருந்து ஒரு இந்தியனாக இருந்து இந்த லெவல் போயிருக்கேன் நான். ஸோ ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக எல்லாம் பாடி பில்டர்ஸ் கூட இருக்கக்கூடாது, நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணது ரெக்கார்ட் புது ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நிறைய சப்போர்ட் கிடச்சிது அம்மா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து. ஸோ அவங்கள நான் கண்டிப்பாக இந்த லெவல் வந்திருக்கவே முடியாது. காட் சப்போர்ட் தென் பேரண்ட்ஸ் சப்போர்ட். ஸோ இந்த லெவலுக்கு அதுக்கு காரணம் வந்து என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சு ரொம்பவே. சின்ன வயசுலேருந்து பாடி பில்டிங்கில் இருந்தால் இந்த வந்ததுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் ஒன்று என்னென்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு ஈகர்னஸ் எதனா புதுசாக அச்சீவ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த கேமை நான் தேர்ந்தெடுத்தேன் நான். உங்களுக்கு எதனால் பாடி பில்டிங் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ரீசன் யாருன்னா நம்ம பாடி பில்டிங்கோட ஜெனரல் செக்ரட்டரி எதுவும் பட்டாரு சார்.
ஸோ சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஜிம் ஓப்பனிங் அங்கே வந்திருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அத்லெட், சின்ன வயசுலேருந்து அத்லெட் பண்ணியிருந்தேன். ஸோ பாடி பில்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அத்லெட் தான் பேசிக் கேம். ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணோம், ரெக்கார்டிங் பண்ணோம், அது யார் பண்ணியிருக்கா, யார் ஜெயிச்சாங்க, அதை ஒரு மைண்ட் தாட், அதில் அச்சீவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நேஷனல் லெவல், ஏஷியன் லெவல் போனோம், அதோட மைண்ட் தாட் தான் இருந்துச்சு. ஸோ சார் எப்போ வந்தாரோ, சேதன் சார் வந்தாரோ, அவர் சொன்னார், இல்லை பெஞ்சிமேன் நீ என்ன பண்ணுற கேட்டார். சார் நான் வந்து ஸ்டடீஸ் பண்ணிங்கிறேன். ஸோ அத்லெட்டாக இருக்க சொன்னேன். இல்லை நீ ஜாடி போல பெரிய லெவலில் பண்ணணும், நான் பாடி பில்டராக பார்க்க சொன்னார். ஸோ சான்ஸ் கிடச்சிது சொல்லி அதுக்கப்புறம் வந்து மைண்ட் தாட் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. ஓகே ஒரு நாள் என்ன பாடி பில்டிங் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். ஸோ அவர் தான் மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் பாடி பில்டிங் ஃபீல்ட்லேயே நான் உள்ளே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய பேர் தப்பான ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு தப்பான ஒரு ட்ரைனிங்க்கு போயிட்டு ப்ராப்பரான வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க, and எதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து ஃபிட்னஸ் கோர்ஸ் முடிச்சுக்கணும். ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒருத்தங்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா, கைடன்ஸ் எடுக்கிறீங்கன்னா, உங்களோட பாடி டைப், ஸோ நீங்கள் எந்த டைப், உங்களுக்கு என்ன, உங்கள் மெட்டபாலிசம் எப்படி இருக்குது, உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸோ உங்கள் அனாட்டமி, ஒரு யார் இது மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னா ஒரு ப்ரொஃபஷனல் வெல் சர்டிஃபைட் ட்ரைனரால் மட்டும் தான் முடியும். நான் இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் நான். ஸோ எங்கிட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க இன்ஜுரி நிறைய இருக்கும். ஸோ எந்த மாதிரி ட்ரைனிங்னா அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த இன்ஜுரி அப்படி அவங்க பாடி டைப் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும் நம்ம. ஸோ எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நான் ஒர்க் அவுட் கொடுக்க மாட்டேன். டயட் சார்ட் இப்போ நான் இப்போ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டைட்டிஷியன் தான், முக்கியமான டைட்டிஷியன் தான் பேசிக். எந்த எடுத்தாலும் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் ரிசல்ட் இருக்காது. ஸோ உங்கள் பாடிக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தா நீங்கள் ரிசல்ட் வரும். நீங்கள் இதற்கு என்ன எடுத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும், எது எடுத்ததுனால இப்படி ஆயிருக்கு, ஸோ எது நெகட்டிவ் இருக்குது, எது பாசிட்டிவ் இருக்குது. அது ப்ரொஃபஷனலாக சர்டிஃபைட் முடித்தா மட்டும்தான் ஒரு ட்ரைனர்ஸ் கிட்ட போகணும். இப்போ நிறைய பேர் ஒரு மாதத்தில் போயிட்டு ட்ரைனிங் போவாங்க, சும்மா ட்ரைனிங் ஒரு கிளைண்ட்டாகவே போவாங்க வச்சுக்கோங்க, ஜிம்மில் போயிட்டு பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் 1.5 month 2 months ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு நானும் ஜிம் ட்ரைனராக சொல்லிட்டு மற்ற ஜிம்மில் போய் ட்ரைனர்ஸ் ஆகிடுவாங்க. தட் இஸ் நாட் எ குட் திங். ஏன்னா ப்ரொஃபஷனலாக இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இது படிக்கணும். ஈவன் தோ டேட் இந்த பாடி பில்டராக இருந்தாங்கன்னா எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்க வந்து படிக்கணும், இது படி தெரிஞ்சுக்கணும், ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட், இது பண்ணால் இப்படி என்ன ஆகும், இந்த ஒர்க் அவுட் பண்ணால் இந்த மசில் எப்படி ஆக்டிவேட் ஆகும். இப்போ நிறைய இப்போ வந்து சில மசில்ஸ் இன்ஜுரி ஆகும், அந்த இன்ஜுரி மசில் எப்படி ரிகவர் பண்ணும். பாடி பேலன்சிங் ஒர்க் அவுட் இருக்குது. எப்படின்னா ஒரு மசில் வந்து க்ரோத் ஆகாது, அதுக்கு ஆப்போசிட் மசில் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக மசில் க்ரோத் ஆகும். ஸோ எந்த மாதிரி ஒர்க் அவுட் எப்போ பண்ணணும், எந்த டியூரேஷனில் பண்ணணும், எவ்வளோ ரிகவரி டைம் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ண நாளைக்கு என்ன பண்ணணும். ஸோ பிளேஸ் இருக்குது, அப்பப்போ ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணணும். எல்லா ஒர்க் அவுட்டும் கொலாப்ஸாக பண்ணக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக கைடன்ஸ்னால் சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ் தான் போனேன். என்ன கேட்டால் சொல்லுவேன் நான். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப சீரியஸாகவும் நாலேஜ்லாகவும் போயிட்டு இருந்த இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாலியாக போகிறோம் மாஸ்டர். இந்த கொஷின் உங்களுக்கு தான். சினிலேருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஏன் மாஸ்டர்? அதுக்கு ஒரு காரணம் உண்டுமா. என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல இந்தியாவில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடித்த முதல் ஆள் நான் தான். இந்தியாவிலேருந்து அதை தமிழ்நாட்டிலேருந்து முதல் வேர்ல்டு போய்ட்டு சாம்பியன்ஷிப் மிஸ்டர் வேர்ல்டு பட்டம் எடுத்த முதல் ஆள் நான் தான். ஏன்னா சினிமாவில் வந்து நல்ல காரியமாக இருக்குது, கெட்ட காரியமாக இருக்குது. நான் அவங்க அந்த துறை தனித்துறை, அதில் வந்து என் ஃபோர்ஸ் அதனால் பாதிக்கப்படக்கூடாது. என்ன ஒருத்தர் அடிக்கிற மாதிரியும் பண்ணுற மாதிரியும் இதுக்கு சொல்ல, அது கண்டிப்பாக என்னோடய ஃபேன்ஸு சர்க்கிளில் வந்து உண்மையிலே காமெடி பண்ணுற மாதிரி தெரியும். ஒன்று அதனால் அந்த துறையை நேசித்து பண்ணுறாங்க. ஓகே, அது அந்த கேரட் மாதிரி பண்ணுறாங்க. அதனால் வந்து நான் இந்த கேம் அதிகமாக நேசிக்கிறபடினால நான் அது விரும்பலை, அந்த இதுக்கு போகல. நானும் நிறைய பேர் இந்த துறையில் இருக்கிறவங்க கைட் பண்ணுறேன். அவங்களோட ஃபீல்டு பாடி கூட பண்ண வச்சுட்ருக்கிறேன், ஃபிட்னஸ் பண்ண வச்சுருக்கேன். நிறைய பேர் மாடலாக இருக்காங்க, பிக்சர் டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் மூவி மட்டும் இல்லை, ஹிந்தி மூவியில் கூட ஹீரோ வரைக்கும் கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இதுதான் அதுக்கு காரணம். சரி மாஸ்டர், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் பெஞ்சமின் அவங்கள வந்து சினி மீடியாவில் கூப்பிட்டாங்கன்னா அவங்கள அனுப்புறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இது அவங்களோட வாழ்க்கை. இப்போ நான் ஒரு சின்ன பையனாக இருக்கேன், நான் பிடிச்சி வச்சுக்கலாம், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வழிகாட்டுவோம். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம வந்து அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நல்லது கெட்டது அவனோட வாழ்க்கை. அவன் சூஸ் பண்ண வேண்டியது எது நல்லது எது கெட்டது, அது வந்து அவன் சூஸ் பண்ணிக்கணும் அவனோட வாழ்க்கையை. அவன் நம்ம இப்போ ஒரு மெச்சூர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான், காலேஜ் போயிட்டான், ஃபஸ்ட் இயர். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையை இப்படி தான் வாழணும், நம்ம நல்ல காரியம் சொல்லிக் கொடுப்போம், இப்படி தான் வாழணும், அவங்களுக்கு விருப்பம் தான் அது. எப்போவுமே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்போவுமே பாடி பில்டர்னால் கொஞ்சம் ரஃபாக டஃபாக இருப்பாங்க, அவங்க எப்போவுமே வந்து உமுன்தான் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சைடு இருக்கிறதையும் நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நீங்கள் நிறையா பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க, அனிமல்ஸ் வளர்க்குறீங்க, அந்த விஷயம்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். அனிமல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும்.
தப்பாக நினச்சிக்கிறீங்க, சில மனிதனுக்கிட்டக்கு இல்லாத ஒரு சுபாவம் கூட அனிமல்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். நம்ம ரொம்ப நேசிப்போம், நல்லதே செய்வோம் மனுஷனுக்கு. அந்த மனுஷன்லாம் நம்ம நல்லதே செய்ததை விட நம்ம புறக்கணிப்பாங்க, நம்ம இருதயத்தை உடைப்பாங்க. ஏன்னா நம்மளை உண்மையான நேசத்தை புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப உடைக்கப்பட்டிருப்போம். எல்லா மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிறது தான். என் வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு. நல்லது செய்தனா நிறைய பேர் இருதயத்தை உடைச்சிக்கிறாங்க, துக்கப்பட்டுருக்கேன். அந்த நேரத்திலாம் போக சொல்ல என்னை மை மறந்து அதுங்கக்கிட்ட போக சொல்ல உண்மையிலே ஒரு சந்தோஷம், அதுங்க காட்டுற அன்பு உண்மையிலேயே நிறைய கற்றுக்கிறோம். மனுஷங்கிட்ட இல்லாத ஒரு அன்பு இதுங்கக்கிட்ட இருக்குதுன்றது உண்மையிலேயே சொல்லுவாங்க 5 அறிவுலேருந்து. உண்மையிலேயே அதுங்க காட்டுற அன்பு ரொம்பவே இருக்கும். அதை நம்ம நேசிக்க சொல்ல, கிட்ட போய் நேசிக்க சொல்ல, அது நம்ம டாகியாக இருக்கலாம், உண்மையிலே இல்லை சில பறவையாக இருக்கலாம். அதை நம்ம அதிகம் கிட்ட போக சொல்ல உண்மையிலே அதுக்குள்ளே ஒரு நேசம் அன்பு நம்மளோட முதலாளி இல்லை நம்மளோட அது எப்படி நேசிக்குன்னு தெரியல, அது சொல்ல முடியாது வாய்ந்தான். உண்மையிலே அது ஒரு தனி தன்மமா, அது எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த ஆண்டவர் படைத்த படைப்பு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல, நீதிமான் தன் மிருக ஜீவன்களை போஷிக்கிறான். அதுபோல் நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷன், நேசிக்கிற மனுஷன் கண்டிப்பாக அது மிருக ஜீவன் இருக்குது. நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் நம்ம கொள்கிறோமா? எல்லாமே பண்ணலை. நான் வளர்க்குறதுக்குன்னு இருக்குது, நம்ம நேசிக்கிறதுன்னு இருக்குது. அது நம்ம நேசிக்க சொல்ல நம்ம அது மேலே ஒரு கரிசனை அன்பு, அது சில மனுஷனுக்கிட்ட கூட இரக்கம் இல்லாத இருக்கிறாங்க. ஆனால் அது இரக்கம், அதுக்கிட்ட ஒரு அன்பு இருக்குது. அதுதான் எனக்கு தெரியுது. நீங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் எப்படிங்கிறத. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெஞ்சமின் கிட்ட போயிடலாம். நாங்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட அடி வாங்குறோம், அப்பா கிட்ட அடி வாங்கணும்னா அதை மேனேஜ் பண்ணிவிடுவோம். இப்படி ஒரு அப்பா கிட்ட அடி வாங்கும்போது அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். எப்பவுமே வந்து ஒரு வாட்டி 2-3 வாட்டி சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ரொம்ப தொலை பண்ணி ரொம்ப அட்டகாசம் பண்ணும்போது தான் அடிவிடும். ஸோ வந்து திட்டுவாங்க அப்பா, நான் இது பண்ண சொல்லிட்டு வந்து திட்டும் போது அந்த பாயிண்ட், அந்த ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes வந்து கோபமாக இருக்கும். திட்டாங்களே, நம்மளை அடி வாங்கிட்டோமே சொல்லிட்டு மைண்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி அதை யோசிக்கும் போது அது ரெண்டுமே மோட்டிவேட்னு இருக்கும். ஓகே, அது சொன்னது இந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியும். ஸ்பாட்டில் இந்த விஷயமே தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்ன விதம். நிறைய விஷயம் வந்து திட்டி சொல்கிறத விட அன்பாக சொல்லுவார். ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூமெண்ட் இருக்கும். ஸோ டேடியை வந்து நான் வந்து அப்பா பார்த்துருவோம், குருவை பார்த்துருவோம், நிறைய டைம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பார்த்துருக்கேன். அது எப்போ நாங்கள் வெளியே போகும்போது, ஸோ நாங்கள் எப்போலாம் வெளியே போகும்போது நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க இது உங்கள் பிரதராக சொல்லிட்டு. ஆனால் இல்லை, என் பையன் சொன்னால் நம்ப மாட்டாங்க. 2 பேருமே வந்து வெளியே போனால் ரொம்ப பேசுவோம். அதேமாதிரி நான் பேச ஸ்டார்ட் பண்ணால் அப்பா கிட்ட ஸ்டாப் பண்ண மாட்டோம். சாப்பிடும் போது கூட மாட்டே, போதும்டா, நிறுத்துடா, டாபிக் நிறுத்துடா சொல்லுவாங்க. நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஸோ 2 பேரும் இது மாதிரி இருக்கும்போது வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்பா. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணியிருக்காங்க என் கூட ஜாஸ்தி. வெரி ஸ்வீட் மாஸ்டர். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், பட்டிங் பாடி பில்டர்ஸ்க்கும் ட்ரைனர்ஸ்க்கும் அண்ட் வியூவர்ஸ்க்கும் உங்களோட பர்சனல் அட்வைஸ் என்ன மாஸ்டர்? டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கம்தான். உண்மையிலே ஒழுக்கமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த துறையில் அதை நேசித்தா கண்டிப்பாக வளர முடியும். ட்ரைனர்ஸ் மத்தியிலையும் அதே போல் தான், டிசிப்ளின் தான். நம்ம செய்கிற எந்த வேலையிலையும் அந்த ஒழுக்கம் தான், டிசிப்ளின் தான். அது இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர முடியும், கண்டிப்பாக முடியும். எந்த துறையாக இருந்தாலும் முதல்ல நம்மளோட வாழ்க்கையில் ஒழுக்கம் தான். நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் நம்மளை உயர்வுக்கு கொண்டு போவோம். உழைப்பு தான் உயர்வு கொண்டு போவோம். கண்டிப்பாக அந்த உழைப்புக்கு ஒருபோதும் வினையே ஆகாது. கண்டிப்பாக சாதிக்க முடியும். அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உண்மையாக இருக்க சொல்ல அந்த இடத்துல உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மாஸ்டர், பெஞ்சமினுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணி இவ்வளோ இது கொடுத்த மாதிரி உங்ககிட்ட வர உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ட்ரெயின் பண்ணுவீங்களா? நியாயமான கேள்வி தான். இது வரைக்கும் பெஞ்சமின் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரெடி பண்ணிட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல மாநிலத்தில் பல இடத்துலையும் நான் ரெடி பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அது இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போயிருக்காங்க, சாம்பியனாக இருக்காங்க. உங்களோட நான் பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ நேரம் மாஸ்டர் கிட்ட பேசுறது செம்மையாக மோட்டிவேட் ஆகிட்டேன். இங்கே இருக்கிற மிஷினெல்லாம் போய் அடிச்சு தம்சம் பண்ண போகிறேன். நீங்களும் போய் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.